ஹாய் நண்பா, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பல்வேறு மாவட்டங்களில் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பார்த்து நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சில மாவட்டங்களுக்கான அறிவிப்பை பார்க்க போகிறோம். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளார்க்கு, டைப்பிஸ்ட் உட்பட எக்கச்சக்கமான போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவும் கிடையாது. ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். இப்போ நிறையா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அனைத்து விதமான பதவிகளுக்கும் விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்பிக்கணும். அதுக்கடுத்தாக விண்ணப்பிக்கும் உரையின் மேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பேர் நீங்கள் தெளிவாக குறிப்பிடணும். ரைட்டுங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தபால் மூலமாகவோ நேரடியாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் போது எக்காரணம் கொண்டும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிடாதீங்க. ஜெராக்ஸு எடுத்து அந்த ஜெராக்ஸில் உங்களுடைய சைனை போட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை செஞ்சு தான் நீங்கள் அனுப்புகிற மாரி இருக்கும். எக்காரணம் கொண்டும் ஒரிஜினல் ஆவணங்கள், அசல் ஆவணங்கள், ரைட்டுங்களா, அதெல்லாம் அனுப்பிடாதீங்க. ஜெராக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பணும். ஸோ பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களில் இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தக்க பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளார்க்கு 3 போஸ்ட்டு, ரிசப்ஷனிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டைப்பிஸ்ட் ஒரு போஸ்ட்டு, ஆஃபீஸ் பியூன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டு. விண்ணப்பிப்பதற்கான கட்சி தேதி பார்த்தீங்கன்னா 16/6/2023. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா தி சேர்மேன், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேம்பஸ், தூத்துக்குடி 628003. சேலரி பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளார்க் பணிக்கு 20,000 தராங்க. ரிசப்ஷனிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டைப்பிஸ்ட்டு 17,000. ஆஃபீஸ் பியூன் பார்த்தீங்கன்னா 12,000 சேலரி தராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிளார்க் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 2 போஸ்ட்டு, ரிசப்ஷனிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டைப்பிஸ்ட் ஒரு போஸ்ட்டு, ஆஃபீஸ் பியூன் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிப்பதற்கான கட்சி தேதி பார்த்தீங்கன்னா 16/6/2023. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிளார்க்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, ரிசப்ஷனிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டைப்பிஸ்ட் பதவிக்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, ஆஃபீஸ் பியூன் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளார்க் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதவிக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் தராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பதவிக்கு 15,000 ரூபாய் தராங்க. ஆஃபீஸ் பியூன் பதவிக்கு 12,000 ரூபாய் தராங்க. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி சேர்மேன், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, ஏடிஆர் பில்டிங், சிவகங்கை 630561. அதுக்கடுத்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளார்க்கு 2 போஸ்ட்டு, சேலரி 20,000 தராங்க. ரிசப்ஷனிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டைப்பிஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டு, சேலரி 17,000 ரூபாய் தராங்க. ஆஃபீஸ் பியூன் ஒரு போஸ்ட்டு, சேலரி பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் தராங்க. ஸோ விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்படி கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த விண்ணப்ப படித்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கொடுத்துருக்கான பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸில் ஃபோட்டோ ஓட்டிடுங்க. ஃபோட்டோக்கு மேலே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் பெயர், உங்களுடைய நேம் எழுதுருங்க, தகப்பனார் பேர் எழுதுருங்க, பிறந்த தேதி எழுதுருங்க, கல்வி தகுதி என்ன படிச்சிருக்கீங்களோ அது எழுதுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூடுதல் கல்வி தகுதி இருந்தால் அதுவும் எழுதுருங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பேர் எழுதுருங்க. நிரந்தர முகவரி எழுதுருங்க. அரசு பணியில் 3 அனுபவம் இருந்தால் அதனுடைய டீட்டெயில்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சட்டத்துறையில் அனுபவம் வாய்ந்தவரான்றால் அதுக்கான டீட்டெயில்ஸ் எழுதுருங்க. துறையில் வழக்கு எதுவும் நிலுவையில் விண்ணப்பத்தின் மேல் காவல்
நிலையத்தில் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எழுதிட்டு இடநாளை மென்ஷன் பண்ணிட்டு உங்களுடைய சைனை வந்து மறக்காமல் போட்டுடுங்க. ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி தலைவர், மாவட்ட நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, மாவட்ட நீதிமன்ற வளாகம், ராமநாதபுரம் என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா 16/6/2023 மாலை 5:45 மணிக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும். பதிவு தபால் அப்படின்னா நேரடியாக வந்து சமர்ப்பிக்கணும். ஸோ விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணம் வந்து கிடையாது. ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.